ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி நன்றி. இந்த உபவாச நாட்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி தொடர்ந்து 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 ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்க்க நீர் ஆண்டவரே பாராட்டின இரக்கத்திற்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் இருமடங்கு ஆசீர்வாதம் தர சித்தமாக இருக்கிற தேவனிடத்திலே அதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஞானத்தையும் திராணையும் கேட்டு ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பாடல் பாடி நம்ம தேவ சமூகத்தில் அவரை நாமத்தை உயர்த்தி பின்பு ஜெபம் ஏறெடுக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுதே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுதே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். கூரைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுதே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். ஆமென். ஆண்டவரே சோத்ராஞ்சா, நீங்கள் சொன்னபடி ஆண்டவரே அதிசயத்தை ஹல்லேலூயா ரிபா ஷரதலி கரதலா கரதலபா ஓர வரதிலியா ரிதிலி கரதலபா. சோத்ரம். நன்றி ஆண்டவரே, நன்றி எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு மை ஆராதிக்க ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாட எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் எதனாலே நாங்கள் உம்முடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா, நன்றி நன்றி. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, சோத்ரம். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஹல்லேலூயா. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா, சோத்ரம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ? பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேரூன்றி இருக்கிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலில் நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளுமிருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆசியை விழுங்கினான். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா, சோத்ரம். ஜெபிக்கலாம். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும் என்று ஏசாயா 61:7 நீர் சொன்ன ஹல்லேலூயா. அவர்கள் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். ஆமென்.
நீ சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பான பரிசுத்த பரலோக தகப்பனே, உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் நல்லவரும் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறீரே. இன்று உம்முடைய சந்நிதியில் தாழ்மையுடன் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே தேடுகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அவர்களின் இருதயங்களை ஆண்டவரே சுத்திகரித்து தூய்மையாக்கி ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருந்து வாழும் உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் சிருஷ்டிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்தம் செய்தபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இழந்ததற்கு பதிலாக இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை அளிக்கும் தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவரே. அந்த ஆண்டவரே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. சோதனைகளிலே ஆண்டவரே அப்பா தளர்ந்து போகாதபடிக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிற்க தைரியத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோபுவை போல ஆண்டவரே முன்பு இருந்ததை காட்டில் ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோதனை நாட்களிலே ஆண்டவரே சோர்ந்து போய் திடனற்று போய் ஆண்டவரே அவிசுவாசத்திலும் பின்மாற்றத்திலும் விழுந்து போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வேலெடுத்து காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைவுகளையும் நீக்கி உம்முடைய நிறைவான கிருபையினாலே ஆண்டவரை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய உழைப்பு இரட்டிப்பான பலனையும் அவர்கள் கண்ணீருக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷத்தையும் நீங்கள் தந்து ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே புது புது வாய்ப்புகளை கதவுகளை நீர் திறந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பூமிக்குரிய ஆவிக்குரிய 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீர் தந்து ஆண்டவரே ஹல்லேலூயா அவர்களை எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்திருக்க அனுபவிக்க கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு முடிவிலும் ஆண்டவரே உம்முடைய ஞானம் விளங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உமக்கு சாட்சியாய் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனே, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற ஒவ்வொருவரே தகுதிப்படுத்திடுங்க தகப்பனே. வேண்டிய ஞானத்தை தாங்க, எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் ஆண்டவரே. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. எல்லா விதத்திலும் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள உதவி செய்து ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் நாங்கள் மனப்பூர்வமாய் இவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தயவு பாராட்டுங்க, ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நிச்சயமாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தையும் திராணியையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.